நம்ம ஏறி வரும்போது தான் வந்து பார்த்து பாருங்கள் அலங்காரங்கள் போயிட்டுருக்கு. நம்மளாம் போடுறாங்க, அற்புதமாக இருக்குங்க. அலங்காரெலாம் முடிஞ்சிச்சிங்க. ஸோ அலங்காரெலாம் முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணியாச்சுங்க. ஸோ சிறப்பான பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்தது. ஹலோ எவ்ரிவன், மை டியர் தினேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது வேலூர் மாவட்டம் புது ஒசூர் தீர்த்தகிரியில் மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்த தீர்த்தகிரி முருகப்பெருமான் அப்பன் ஓம் நம சிவாய சிவபெருமானை தாங்க பார்க்க போகிறாங்க. அதாவது தேனிகள் வழிபட்டு வந்த ஜடாமுனி சுயம்பு லிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும். அதாவது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிவன் பெருமான் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ முருகர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம தீர்த்திகில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா. ஸோ அதுக்கு அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்கும். இந்த பார்க்கிங்க்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேனர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகிற மாதிரி இருக்குங்க. சிவபெருமானை போய் தரிசனம் பண்ண போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்காங்க, அங்கே பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இருக்கார். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஏரோ மார்க் வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். அதாவது ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ட்ரெக்கிங் வந்து போயிட்டுருக்குங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 இயர் ஆகிட்ருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ரொம்ப 1 இயர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் போகிறேன் இந்த மலைக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கேஸ்வரர் தான் நம்ம பார்க்க போகிறாங்க. சரி வாங்க நம்ம தொடர்ந்து போகலாம். ஒரு அருமையான மலைப்பயணம், ரொம்ப நாள் கழிச்சு இந்த மலை பயணத்தில் போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்க போகலாங்க. அப்படி அதான் நீங்கள் எல்லாருமே வரலாம். வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாலாம் எதுவுமே கிடையாது, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்கார். நம்ம அப்படியே போய் தரிசனம் பண்ண போகிறோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே கண்டு கட்டின தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இருக்காருங்க. இந்த ஆங்கிலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்காருங்க முருகர் வந்து. ஸோ அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஷீட் ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓ சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். மேலே அங்கங்கே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. அந்த ஏரோ மார்க் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து போகணுங்க. சரி வாங்க நம்ம போகலாம். பூஜை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே போயிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம போயிட்டு பூஜையில் கலந்துக்கலாங்க. சரி வாங்க போகலாம். பாருங்கள் இந்த இயற்கை சூழலை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி நான் ட்ரெக்கிங் வருது இதாங்க. பாருங்களேன் செம்மையாக இருக்குது, சில்லுன்னு காற்றடிக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிருக்கும் ஈவினிங் வந்து. ஸோ எப்போ நான் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு எப்போ கீழே இறங்க போகிறேனே தெரியல. இங்கேருந்து பாருங்கள் முருகப்பெருமான் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன். சரி வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போகலாம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரோ மார்க்கை கடைப்பிடிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே போகலாங்க. என் ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு இந்த மலைக்கு மேலே வாங்க, முன்னாடியே வந்து போய் பாருங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவருக்காகவும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறேன். ஏன்னா அவரும் வா வந்து போங்க, இந்த இடத்துல நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள் கரெக்டாக ஏரோ மார்க்கு இருக்குது பார்த்திங்களா, அதை பார்த்தே கண்டிப்பாக வாங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா வழி தவறி போயிடாதீங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப கஷ்டமாயிடும். வழி தவறி போயிட்டிங்கன்னா ஏரோ மார்க் அங்கங்கே போட்டிருக்காங்கன்னா அதை பார்த்தே வாங்க. வாங்க அப்படியே மேலே போகலாம். கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு ரூட்லாம் இதுதாங்க. பாருங்கள் அப்படியே போகலாம் வாங்க. கிட்ட தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை அந்த அளவுக்கு. அடா ஒவ்வொரு ஃப்ரேமு இங்கேருந்து பார்க்க வேறு மாதிரி இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது ஃப்ரேம் எல்லாமே பார்க்க. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் கழித்து சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் போகிறோன்னா மலைக்கு மேலே, அதனால் மூச்சு வாங்குது. சரி வாங்க அப்படியே போகலாம். மூச்சு வாங்குது, என்னன்னு தெரியல. ஓ எல்லோரும் வரவங்க சேஃபாக வாங்க. ஏன்னா வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணியெலாம் கிடைக்காது குடிக்க. கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க குடிக்க வந்து. ஓகேங்களா. அடா என்ன பிளேஸுங்க. நான் பேசுறது கேட்குமான்னு தெரியாது, ஏன்னா காற்றடிக்குது இல்லையா. சரியான பிளேஸுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேருந்து என்ஜாய் பண்ணால் கூட பத்தாதுங்க, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன். வாவ், இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்த. ஸோ உங்களோட ஒர்க் ப்ரெஷரு, டென்ஷனு எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது எல்லாமே பறந்து போயிடுங்க. செம்மையாக இருக்குது இந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. அது இந்த மாதிரி சில் கிளைமேட் தான், அதுவும் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள். 360 வியூ செம்மையாக இருக்கு இல்லையா. அப்படியே போகலாம் வாங்களேன்.
போயிட்டு இன்றைக்கி சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க, தினைக்கும் பூஜை பண்ணுறாங்க. சரி நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணலாம் வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க, வாங்க போவோம். ஆனால் ஆரோ மார்க்கு போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதையே கடைப்பிடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் வழி தவறாமல், அதாவது வழி தவறி போயிட போகிறீங்க. ஓகேங்களா? சரி வாங்க போகலாம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். சரி வாங்க போகலாம். மூச்சு வர வாங்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் தண்ணி எடுத்துன்னு வாங்கன்னு நான் சொன்னேன், ஆனால் நானே தண்ணி எடுத்துன்னு வரல. ஒரு ஃப்ளோவில் வந்துட்டோமா, தண்ணி எடுத்துகிட்டு வரல. ஓ செம்மங்க, அங்கே பாருங்களேன். அடா அடா அடா, என்னமா ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இங்கேருந்து முருகரை பார்க்க. சரி அங்கே அப்படியே போகலாம். முருகரை கீழே இருந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் அந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. இங்கே பாருங்கள், ஓ செம்மையாக இருக்கு இல்லையா? அப்படியே வாங்க போகலாம் தொடர்ந்து. அதாவது சிவபெருமான் எப்படி இருப்பார் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், அதோ இந்த மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்காருங்க. சரி வாங்க போகலாம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தெரியுது பார்த்திங்களா, அங்கே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம் வாங்க. கார்த்திகை தீபத்து அன்னைக்கு, அதாவது ஒரு 1 or 2 years இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 2 years இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து தீபத்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் லேட்டாக போனோன்னா மலைக்கு மேலே. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அந்த பாருங்கள் அந்த வீடியோவை. ஸோ மலைக்கு மேலே சிவபெருமானை தான் தரிசனம் பண்ண போனோம். தரிசனம்லாம் பண்ணிட்டோம், லேட் ஆகிடுச்சு. மலையிலேருந்து இறங்குறோம். ஒரு ஹைலைட் என்னென்னா மழை அன்னைக்கு கம்பல்சரி மழை. கீழேருந்து போகும்போதே மழை, ஃபுல்லாக மலை ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி சுவாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு இறங்கி வந்துட்டுருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தாங்க. இத்தனைக்கும் நான் வேறு குடை எடுத்துகிட்டு போகல, ரெயின் கோட்லேயே போனேன். சாமையாக பூச்சிக்கிச்சு ரிட்டன் இறங்கும் போது ஒன்றுமே முடியல. அந்த மழையில் இப்படி மழையில் அந்த இருட்டில் கிட்டத்தட்ட நைட்டு 11:30 மணி இருக்கும். ஆமாம் 11:30 மணி இருக்கும். அப்படியே நின்றுட்டோம், ஸ்டாண்டிங் போஸ்ட்லேயே நின்றுட்டோம். ஒரே ஒரு கூட ஃப்ரெண்டுது, அந்த கூடையில் 2 பேரும் நின்றுட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போன மொபைலு மைக்கு எல்லாமே சேஃப்டியாக பாதுகாக்கணும் அந்த டைமில். அதுக்கெல்லாம் கவர் போட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நின்றுட்டு கிட்ட இறங்குற அளவுக்கு மழை நின்றுருச்சுங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாக அந்த மழையில் நனைஞ்சோன்னா பார்த்துக்குங்க. மழை நனைஞ்சு நின்றுட்டோங்க நைட்டில். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தொண்டு டார்ச் லைட்டு மொபைல் இதை நம்பி தான் போனோமே நாங்கள் அன்றைக்கி. அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. மூச்சு வந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்களேன். அங்கே முருகப்பெருமான், இந்த பக்கம் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து ஒரு இதுவாக ட்ராக்காக கடந்து வந்திருக்கும். இந்த டோரா புஜியில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மலை காடு வீடு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. ஒரு ட்ராக்கையும் தாண்டி கடந்து வந்துட்டுருக்கோம் நாங்கள். சரி வாங்க அப்படியே போவோம். இந்த மலை பயணம் போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விஷயங்க. ஏன்னா ஒரு இயற்கை காற்றோட இந்த இலலாம் இருக்கு இல்லையா, அதாவது இது தர்பை. ஓகேங்களா? கிரகணம் பிடிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்பை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைப்பாங்க. அதுதான் வந்து அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? அந்த தர்பை அதோட ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த தர்பையோட ஸ்மெல்லாம் வந்து செமையாக இருக்கும். அந்த தர்பையோட ஸ்மெல்லாம் வந்து ஸோ அதெல்லாம் நம்ம சுவாசிச்சுட்டு போகும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு வைப் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக வாங்க, பட் சேஃபாக வாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வாங்க இம்பார்ட்டண்ட்டாக. ஓகேங்களா? ஏன்னா தண்ணி ஓவராக தாக எடுக்குது. ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாரு, டக்குன்னு பொசு கிளம்பி வந்துட்டேன். சரி மலைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு பாட்டில் தண்ணியாக எடுத்துகிட்டு வந்துருவேன். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல. சரி வாங்க போவோம். இங்கே பாருங்கள், மலைக்கு மேலே இருந்து இந்த சிட்டியோட வியூ பாயிண்ட் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கா. இங்கே பாருங்கள், இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க.
இப்படியே தான் நம்ம மேலே போகணும். சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். காற்றடிக்கிற சவுண்டு கேட்குதுங்களா? செம்மையாக கேட்குது. சில்லுன்னு இருக்குங்க. வா, அப்படியே மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணலாங்க. சில்லுன்னு காற்றடிக்குதுங்க. செம சரியான ஒரு ரிலாக்ஸேஷன். அமைதியாக இயற்கையை ரசிக்கலாம். அங்கே அப்படியே போகலாம். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், வாங்க அப்படியே போகலாம். தொடர்ந்து எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. கரெக்டுங்க. அதாவது இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு ஸோ கிட்ட தரிசனம் பண்ண வந்துவிட்டோம் சிவபெருமான் கிட்ட. காற்று வேறு நல்லா அடிக்குதா, பேசுறது கேட்காது. கிட்ட வந்துட்டோங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு பூஜையில் அப்படியே கலந்துக்கலாம். வியூ பாயிண்ட்டெல்லாம் ரசிச்சுட்டு பாருங்கள். சிவபெருமானை பார்த்துட்டோம், அங்கே இருக்காரு பார்த்தீங்களா? சரி வாங்க அப்படியே போகலாம். பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆயாச்சு சிவபெருமான்கிட்ட. பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம அப்படியே கிட்ட போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி நந்தி. இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொம்புலேருந்து ஸோ எல்லாமே அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓ, அலங்காரங்கள் போயிட்டுருக்குங்க. நம்ம ஏறி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் முடிஞ்சிட்டு தீபார்த்தனை நடக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அலங்காரங்கள் போயிட்டுருக்கு. ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சுவாமியை வந்து சிவன். ஸோ சிவன் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மாலை போடுறாங்க. அற்புதமாக இருக்குங்க. அலங்காரம்லாம் முடிஞ்சிச்சிங்க. முடிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கார் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஸோ தீபார்த்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நந்தி பகவானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் முடிஞ்சிருச்சுங்க. நந்தி பகவானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அலங்காரம்லாம் முடிச்சிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். பூவோட வந்து செம்ம அழகாக இருக்கார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க, அழகாக இருக்கார். ஸோ பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. தீபார்த்தனைக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபார்த்தனை நடந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணியாச்சுங்க. ஸோ சிறப்பான பூஜை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்தது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு பூஜை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நந்தி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணது, ஸோ சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒரு அருமையான தரிசனம் இப்போ வந்து. சரி நம்ம அப்படியே இது தொடர்ந்து வந்து நம்ம கீழே இறங்கி போகலாங்க. நம்ம எப்படி இயற்கை காற்றோட என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே ஏறணுமோ அதேமாதிரி இயற்கை காற்றோட என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இறங்குறோம். பாருங்கள், செம்மையாக காற்று அடிக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக கீழே இறங்கலாம். ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ்னால் இந்த ஸ்பாட்டு தாங்க. என்ஜாயும் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஜாலியாக வரலாம். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், லேண்ட்மார்க் அங்கங்கே மார்க் போட்டிருக்காங்க. அந்த மார்க்கை பார்த்துட்டு கரெக்டாக இறங்குங்க. வெளிச்சத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடணுங்க. ஓகேங்களா? பாருங்க, இங்கே ஒரு ஒயிட் இது போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒயிட் இது போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏரோ மார்க் பார்த்துட்டு இறங்குங்க. இல்லைனா ரொம்ப கஷ்டம் மாற்றி இறங்கிட்டிங்கன்னா. ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், முருகப்பெருமான் இங்கேருந்து ஒரு அருமையான காட்சி கொடுக்குறாருங்க. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து முருகப்பெருமான லைட் செட்டிங்கோடு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்காருங்க. அல்டிமேட்டாக இருக்குது முருகரை பார்க்க. ஓ, நல்லா இருக்கு இல்லையா? செம்ம ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிவபெருமானோட தரிசனம் மிக சிறப்பாக இருந்துச்சுங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க. அதாவது மார்னிங் டைமில் வந்தாங்கன்னா ஈவினிங் டைமில் வரமாட்டாங்க பூஜைக்கு வந்து. ஸோ ஈவினிங் டைமில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நாளைக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு வரலாங்க. கண்டிப்பாக வந்து ஈவினிங் வந்து கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் வந்து 2 பிரதோஷம் இருக்குல்ல. பிரதோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 4:30 மணிக்குலேருந்து பூஜை ஸ்டார்ட் ஆகும். பிரதோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. பிரதோஷத்துக்கு பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பூஜையில் வந்து கலந்துக்குங்க. சிவபெருமானோட தரிசனத்தை பெறுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:45. கிட்டத்தட்ட நம்ம
பாதி மலையில் இருக்கும். உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போயிடுச்சு. 6:45 இப்போ மலையை விட்டு இறங்கி போயிட்டுருக்கோம். ஏறும் போது செல்லுன்னு ஜாலியாக ஏறிட்டேன். இறங்கும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இறங்குறது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மேட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.